இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் சரியா தான் இருக்கு மேடம். இத பாருங்க, இது இந்த பொண்ணோட 10th டிசி. இது அவங்க வீட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், பர்த் சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு. இதப்படி பார்க்கும்போது அந்த பொண்ணு மைனர் தான். என்ன ஜனகாம்பாள், ஏதோ 4 பேருக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி விளம்பரம் தேடிக்கிறதுக்காக மைனர் பொண்ணுங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா? சொல்ல முடியாதுப்பா. போட்டோ ஷூட்டுக்காகவும் இது நியூஸ் ஆக்கி நியூஸ் பேப்பர்ல வரவழைச்சு இவங்க பந்தா பண்றதுக்காக கூட இருக்கலாம்ப்பா. நிறுத்துங்க சார். யார பார்த்து என்ன பேசுறீங்க? தமிழ் இல்லம்மா, இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. எங்க ஜனாமா என்னைக்குமே இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுதான் அவங்களுக்கு விளம்பரம் தேடிக்கணும்னு ஒரு அவசியமும் இல்ல. அவங்க பேரை சொன்னா இந்தியால பிசினஸ் பண்ற அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு தெரியும். ஏதோ தப்பா இருக்கு சார். உங்க கையில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. என்ன தமிழ், அந்த பொண்ணு மைனர்னு தாமா இருக்கு. தமிழ், இந்த பொண்ணு? ஆமா சிபி சார், இந்த பொண்ணு நாம பார்த்த பொண்ணு இல்ல. இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல சிபி சார். இல்ல நான் இங்கதான் இருக்கேன். நான் தான் அந்த பொண்ணு. நீங்க தானே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிட்டு வந்தீங்க. கேடி, மச்சான், அன்னைக்கு நீ வீடியோ எடுத்தல, அத கொண்டா. இந்தா வேண்டாம், அந்த வீடியோ எடுத்து ப்ளே பண்ணு. இந்தா. ஜானு, இங்க பாரு. அன்னைக்கு புடவை எடுக்கிறப்போ இந்த பொண்ணு வரவே இல்லை. வீடியோல இருக்கிற பொண்ணை தான் நாங்க செலக்ட் பண்ணோம், இந்த பொண்ணு இல்ல. தமிழ், உனக்கு யார் மேல டவுட் இருக்கு? எனக்கு ஒரே ஆள் மேலதான் சார் டவுட் இருக்கு. அந்த குறிஞ்சிநாதனா தான் இருக்கும். அவன் தான் 24 மணி நேரமும் ஜனாமாவை அழிக்கணும்னு நினைக்கிறான். அவனெல்லாம் விட்டு வைக்க கூடாது தமிழ். இப்பவே போய் அவனா? சார் அவசரப்படாதீங்க. முதல்ல இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிப்போம். அதுக்கப்புறம் அவனோட கணக்கை தீக்கிறத பத்தி யோசிக்கலாம். சரி தமிழ். ஹலோ, சொல்லுங்க சார். சார், நீங்க அனுப்புற நம்பரோட லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே சார், சூப்பர், தேங்க்யூ. ஓகே சார். தமிழ், இந்த லொகேஷன் உனக்கு தெரியுமா? சார், இது இங்க இருந்து பக்கம் தான். நம்ம ஆக்சுவலா 9 மினிட்ஸ்ல இங்க இருந்து போயிடலாம் சார். அப்படியா? ஆமா சார். ஓகே, குட். டேய், எங்களை விடுங்கடா. ஜனாமா தலைமையில எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்கடா. நாங்க போகணும்டா. டேய், அது தப்பு. அங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கோம். ஒண்ணும் பண்ண மாட்டோம். நல்ல நேரம் முடிஞ்சு யமகண்டம் வந்ததும் உங்களை கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டுருவோம். அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். என்னங்கடா? ஆமாண்டா. டேய், யாரா நீங்க? எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் கேட்க கூடாது தம்பி, ரொம்ப தப்பு. கூலி கொடுக்குற முதலாளியே காட்டி கொடுக்க கூடாது. டேய், அவுத்து விடுங்கடா. அவுத்து விட்டுட்டு பேசுங்கடா. பாருடா, ஆக்ஷன் ஹீரோ ஆகலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இங்க ஆகாது தம்பி. அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் பொண்டாட்டி விடோ ஆயிடுவா. டேய் டேய், வேடா. டேய், என்னடா நிஜமாவே ஹீரோ வந்துட்டான் போலயே. யாரா அது? தெரியலையே. பாக்குறதுக்கு பிஞ்சு மூஞ்சி மாதிரி இருக்கான். இவே புற கதை உடைச்சிட்டு வந்தா அடிங்கடா அவனை.
பண்ணது அஃபென்ஸ். கல்யாணத்தை நிறுத்திட்டோம். கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. ஸ்டேஷன் வரைக்கும் மேடம் வந்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். சார் எது எங்க ஜனமா ஸ்டேஷனுக்கு வரணுமா? அவங்க எந்த தப்புமே செய்யல சார். யாரோ பண்ண தப்புக்கு எங்க அத்தைய ஸ்டேஷனுக்கு வர சொல்றீங்களா? நாங்க என்னமா பண்றது? அவங்க தலைமையில தானே கல்யாணம் நடக்குது. அப்ப அவங்க மேல தானே கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இன்ஸ்பெக்டர், இப்ப என்ன பண்ணணும்? நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு போகணும் மேடம். சார், உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு தான் வரணும்னா எங்க அத்தையெல்லாம் வர மாட்டாங்க. நான் வரேன், என்ன கூட்டிட்டு போங்க. அப்படிலாம் முடியாது சார். இவங்க மேல தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. இவங்கள தான் நான் கூட்டிட்டு போகணும். இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், நீங்க அரெஸ்ட் பண்றதா இருந்தா அந்த குறிஞ்சிநாதன் தான் அரெஸ்ட் பண்ணணும். சார் எங்க இருக்க? சார், ஜனகாம்பாள் வீட்டுல உன்னை யாரையும் அங்க போக சொன்னது? அந்த குறிஞ்சிநாதன் தான் ஜனா மேடம்ல பழி போடுறதுக்காக ஆளுங்களை வச்சு இப்படி ஒரு வேலையை பார்த்திருக்காரு. இதுக்கு காரணமானவங்கள சில பேரை நம்ம ஆட்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால ஜனா மேடம் கிட்ட நீ சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பு. ஓகே சார். சாரி மேடம். இன்ஸ்பெக்டர், என்ன தோக்கடிக்கிறதுக்கு எத்தனையோ முயற்சி பண்ணிருக்காரு அந்த குறிஞ்சிநாதன். எல்லாத்திலையும் தோத்து போன விரக்தியில இப்படி ஒரு கேவலமான வழியை தேர்ந்தெடுத்திருக்காரு அந்த பெரிய மனுஷன். போய் சொல்லுங்க, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்கிட்ட நெருங்க முடியாதுன்னு. போங்க. யோ கான்ஸ்டபிள் சார். இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வாயா. ஓகே சார். ஜனமா, இப்ப நம்ம கல்யாணத்தை நடத்தலாம். கெட்டிமலம் மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே த்வஞ்சீவ சரதாம் சதம் சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி.